இப்போ யாரா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், லேடீஸா இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட் குடுக்குறாங்க அப்டின்னா 2 பேரு எப்படி அத வந்து எனக்கு வந்து அத ஏத்துக்கவே முடியல எனக்கு. ஓகே. ஏன் இத்தன நாள் வந்து எல்லாருமே இருந்தோம். நாங்களும் பல வருஷமா இருந்தோம். அந்த டைம்ல நெறைய நெறைய படங்கள் பண்ணியிருந்தோம். ம். அப்பல்லாம் இல்லையே! இப்போ எதுக்கு இருக்கு அந்த மாரி? ஓகே. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் ரெடின்ற மாரி இருக்காங்களோ என்னமோ! அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அது இல்லன்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? நம்ம வந்து ஒரு இப்போ பண்றதுனால வந்து ஒருத்தர் பண்றதுனால எல்லாருக்குமே பேர் வருது அது. ஓகே. இப்போ அவங்கவங்க ப்ராப்ளம் அவங்கவங்க பார்த்துக்கணும். அது எல்லா இதுலயுமே அரேஞ்ச்மென்ட்ன்றது எல்லாத்துலயுமே இருக்கு. அது அது அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எப்படி வெளில வரணும்? அத எப்படி அவாய்ட் பண்ணிட்டு வரணும்னு பார்க்கணுமே தவிர, நம்மளும் வந்து அது கூட போயிட்டு மறுபடியும் நம்மளே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. இப்ப தெலுங்குல நடந்தது அதானே! ஸ்ரீரெட்டி ஆமா. விஷயத்துல. ம், ம், ம். இப்போ ஸ்ரீரெட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க, சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க. ம். அப்ப இவங்களுக்கு தெரியாமல செல்ஃபி எடுத்திருக்காங்க.